கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துர்காவுக்கும் நவீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே ரேவதி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கார்த்தி வந்ததும் கார்த்தியை பார்த்து லுக்கிடுறாங்க ரேவதி. என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு கார்த்தி கேட்கவும், என்ன புருஷா இது கூடவா உனக்கு தெரியல? என் தங்கச்சிக்கும் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம். ஆனால் இது நமக்கு எப்போ நடக்குமோன்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு தான் சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைக்கலையே. ஆனால் ஒன்று, நமக்கு முன்னாடி என் தங்கச்சி குழந்தையோடு வந்து நின்னா நமக்கு தானே கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த ரேஸில் நம்ம ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதில் என்னால் தப்பா புருஷா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்கிறாங்க கார்த்தி. அடப்போ புருஷா, பாட்டி வீடாக இருந்தாலும் எங்கள் வீடாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் நமக்கு. கார்த்தி ரேவதியே பார்க்குறாங்க. என்ன புருஷா நீ அப்படி குறுக்குறுன்னு பார்க்குற, எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு வெக்கப்படுறாங்க ரேவதி. அப்போ வெளியில் ரோகிணி வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்குது. ரோகிணி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது மயில் வாகனம் ஓடி வந்து, ரோகிணி உனக்கு என்னாச்சுங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டதெல்லாம் வாந்தியாகுது அப்படிங்கிறாங்க. அதை கேட்டதும் மயில் வாகனம், ஐயோ டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து மெதுவாக சோபாவில் உட்கார வைக்கிறாங்க. ரோகிணி வாமிட் எடுத்ததும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ராஜராஜன் பாட்டி எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து, ஐயோ என்னது ரோகிணி வாந்தி எடுத்ததும் இப்படி மயங்கி கிடக்குறாளேங்கிறாங்க. ராஜராஜன் இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசாக மயக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயில் வாகனம், என்னையா அது வாந்தி எடுத்ததும் இப்படி மயங்கி கிடக்குறா, புள்ள துவண்டு போய் கிடக்குறா, நீ என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, பக்கத்தில் கொஞ்சம் மருத்துவ வச்சு இருக்கா, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க பாட்டி. ரேவதி அவசரமாக எழுந்திரிச்சு, பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வேண்டாம் விட்டுலாம் பார்த்துக்கலாங்கிறாங்க. இதை பாருமா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் போய் மருத்துவ வச்சு கையோடு கூட்டிக்கிட்டு வரேன்ட்டு பாட்டி போகிறாங்க. இந்த பக்கம் மயில் வாகனம் மனசுக்குள்ளே பதறாங்க. ஐயோ பாட்டி மூலமாக இப்போ எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிடும் போல இருக்கே, தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிடுமேன்னு நினைக்கிறாங்க. ராஜராஜன் மயில் வாகனத்தை கேட்குறாங்க, இப்படி அடிக்கடி மயங்கி விழுறாளே, அவளுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அப்போ கூட மயில் வாகனம் சமாளிக்கிறாங்க. பாட்டி பங்குச்ச மருத்துவச்சி அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மருத்துவச்சி அம்மா வந்து ரோகிணி கையை பிடிச்சு பார்த்ததும், சந்தோஷமான விஷயம்தான் பரமேஸ்வரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கொல்லுப்பட்டியாக போகிறேங்கிறாங்க. இதை கேட்டதும் பாட்டிக்கு அளவில்லாத சந்தோஷம். என் பேத்தி சந்தோஷப்படுற விஷயத்தான் சொல்ல வந்திருக்காளா, அடாடாடா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி எங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னது உனக்கெல்லாம் முன்னாடியே தெரியுமா, அப்பயே எங்ககிட்டயெல்லாம் சொல்லலேன்னு கேட்குறாங்க. அப்போ ராஜராஜனும், ஆமாம்மா எனக்கு இந்த விஷயம் இப்போ தான் தெரியுதுங்கிறாங்க. என்னப்பா இது இவளுக்கு தெரியுங்கிறா உனக்கு தெரியாதுங்கிற, இந்த விஷயத்தை உங்ககிட்டயும் சொல்லணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு, ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலை, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, நாங்கள் மறைச்சதுக்கு எங்களை நீங்கள் மன்னிச்சுதான் ஆகணுங்கிறாங்க ரேவதி. சரிம்மா, ஏன் இந்த விஷயத்த மறைச்சிங்க, இது சந்தோஷப்படுற விஷயமாச்சே, 3 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ தான் குழந்தை கிடச்சிருக்கு, இது கொண்டாட வேண்டிய விஷயமாச்சே, நீங்கள் ஏன் மறைச்சிங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கான காரணத்தை ரேவதி சொல்கிறாங்க. அம்மாவும் சித்தியும் ஒரு ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. ஜோசியர் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அது பிறக்கிற நேரம் உங்கள் புருஷன் குடும்பம், அதாவது பரமேஸ்வரி பாட்டி குடும்பமும் உங்கள் குடும்பமும் ஒன்று சேர போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பரமேஸ்வரி பாட்டி, இருக்கக்கூடாது, அந்த குழந்தையே பிறக்கக்கூடாது, அப்படி ஒரு வேலை பிறந்துருச்சுன்னா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறதா என்னோட ஆசை அப்படின்னு முடிவாக வந்து வீட்டில் ரோகிணி கர்ப்பமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்த மறைக்கும்படி ஆகிப்போச்சு பாட்டிங்கிறாங்க. என்னத்தாது ஏதோ ஒரு சாமியார் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு உங்கள் ஆத்தாக்கார் இப்படி ஒரு நினைப்பா வச்சிருப்பா, என்ன ஒரு அநியாயமாக இருக்குதுங்கிறாங்க பாட்டி. ஆமாம் பாட்டி, குழந்தையே பெற்றுக்கக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைக்கும்படி ஆகிப்போச்சுங்கிறாங்க ரோகிணி. இந்த சாமுண்டீஸ்வரியும் உன்னை பெற்றவ தானே, ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் பாட்டி, இந்த விஷயத்தை எங்களால் வெளியில் சொல்லி சந்தோஷப்பட முடியலன்னு வருத்தப்படுறாங்க மயில் வாகனம். மாப்பிள்ளை இனிமேல் கவலைப்படாதீங்க, இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சல, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜராஜன். இந்த பக்கம் பாட்டிக்கு சந்தேகமாக இருக்குது. ஆமாம், உங்கள் ஆத்தாக்காரி நீ கர்ப்பமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவ, அப்போ உனக்கு 3 மாதத்தில் பச்சளை மருந்து கொடுக்க வேண்டியவ கொடுத்துருக்க மாட்டாளே. ஆத்தாக்காரி தன் பிள்ளைக்கு பச்சளை மருந்து கொடுத்தா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம், ஆனால் இவ கண்டிப்பாக பச்சளை மருந்து சாப்பிட்டாகணுங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அம்மா கையால் பச்சளை மருந்து வாங்கி குடிக்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. அத்தை எப்படி கொடுப்பாங்க, அவங்க தான் கொடுக்க மாட்டாங்களேங்கிறாங்க மயில் வாகனம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அத்தை தானே கொடுக்கணும், அத்தை கண்டிப்பாக ரோகிணிக்கு கொடுப்பாங்க, நான் கொடுக்க வைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. பாட்டி சொன்ன மாதிரி குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணுன்னா அத்தை கையால் பச்சளை மருந்து வாங்கி ரோகிணி குடிக்க வைக்கிறேங்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி செய்வேங்கிற நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க மயில் வாகனம். கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுறேங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி வீட்டில் சந்திரா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காளிமா 2 பேர்த்த அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு முன்னாடி வந்ததும் நம்ம வந்துட்டோம்னு காளிமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறாங்க. 2 பேரும் ஆஃபீஸர் மாதிரி வந்திருக்காங்க ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு. அவங்க காளிமா கிட்ட ஃபோன் பண்ணி, மேடம் நாங்கள் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறோங்கிறாங்க. சரி, இதுதான் சரியான நேரம், அந்த டிரைவர் பையலும் இந்த நேரம் வீட்டில் இல்லை, அதனால நீ சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசும்போது அவளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது, உங்கள் 2
பேர்த்தோட உண்மையான பேர் சதீஷ் குமரன்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிடாதீங்க. சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வராத மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசணுங்கிறாங்க காளிமா. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு நாங்கள் வரோம், நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாமுண்டீஸ்வரியை பார்க்கறதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சந்திரா அவங்கள பார்த்ததும் காளிமா அனுப்பிச்ச ஆளுங்களான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. இருங்க அக்காவை நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போய் சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி வந்ததும் அவங்க 2 பேரும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. மேடம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம், என் பேர் முருகேசன், அவன் பேர் கதிர், நாங்கள் மகளிர் குழு அமைப்பிலேருந்து வந்திருக்கோம் மேடம். எங்களோட விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கார்டை கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அதை பார்க்குறாங்க. மேடம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கள் குழு அமைப்பு ஒவ்வொரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பெண்களுக்கு தேவையான ஒவ்வொரு வேலைகளை நாங்கள் நியமித்து கொடுக்குறோம். பெண்களோட முன்னேற்றத்துக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உங்கள் இடம் தான் காலியாக இருக்குது. உங்கள் இடத்துல நாங்கள் மகளிர் அமைப்பு குழு நடத்தலான் இருக்கோம். அதுக்கான இடம் கொஞ்சம் தேவைப்படுது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அடடா நல்ல விஷயத்துக்கு தானே கேட்குறீங்க, கொடுத்ததுனால என்ன கொடுத்துடலாங்கிறாங்க. சந்திரா ஒன்றுமே தெரியாத மாதிரி அக்கா நீ யோசிக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை, பெண்களுக்காக இவங்க கேட்குறாங்க. பெண்களோட முன்னேற்றத்துக்காக கேட்கும்போது அவங்க வளர்ச்சி நமக்கும் அதில் சந்தோஷம் தானேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த ஊரில் நாங்கள் வந்து விசாரிக்கும் போது உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க. நீங்கள் ஊர் தலைவர் சொன்னாங்க. அதனால இந்த ஊர்லயே ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு உங்க இடத்தையே எழுதி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பரவாயில்லைன்னு கேட்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சரி நல்ல விஷயத்துக்காக தானே கேட்குறீங்கன்னா எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குறாங்க. பெண்களோட முன்னேற்றம் வீட்டையும் நாட்டையும் உயர்த்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களோட உயர்வுக்காக நான் எவ்வளவு இடம் வேணாலும் என்னோட சொந்த இடத்தை எழுதி கொடுக்குறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த பக்கம் சந்திரா சந்தோஷப்படுறாங்க. ஆஹா அக்கா இடம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா, அப்போ இந்த வீடு நமக்கு தான் அப்படின்னு சந்திரா ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்டேயே ஐடியா கேட்குறாங்க. சந்திரா நமக்கு நிறைய பக்கம் இடம் இருக்கு, இவங்க கேட்குற மாதிரி தொழிலுக்கு பொருத்தமான இடம் எது, நீயே யோசிச்சு சொல்லு, எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கே வரலைன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் சந்திரா யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்தில் 2 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, அதுவே இவங்களுக்கு எழுதி கொடுத்துடலாம், அதான் இவங்களுக்கு செட் ஆகுங்கிறாங்க. ஆமாம்மா சரியாக சொன்னேன், அதுதான் சரியாகவும் இருக்கும். சரி பத்திரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ரெஜிஸ்டர் வச்சுக்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என் தங்கச்சிக்கிட்ட இடத்தோட அளவையும் சர்வே நம்பரையும் எழுதி எடுத்துகிட்டு போங்க, அதுக்கப்புறமா நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அடுத்தது சந்திரா கிட்ட போய் அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வாங்குறாங்க. அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த 2 நபர்கிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்த வேலை இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் மேடம். சரி நாங்கள் நல்லபடியாக எல்லாம் எழுதிக்கிட்டு வரோம், நீங்கள் கையெழுத்து போடுங்க, ரெஜிஸ்டர் வச்சுக்கலான்ட்டு போகிறாங்க. அவங்க யார் என்னன்னு தெரியல, நீ என்னன்னா டக்குன்னு கேட்டதும் எடுத்து கொடுத்துட்டியே, எனக்கு என்னமோ சரியாக படலைங்கிறாங்க சந்திரா. இதை பார் சந்திரா, பெண்களோட முன்னேற்றத்துக்காக அவங்க கேட்குறாங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு தானே கேட்குறாங்க. நான் ஊர் தலைவியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், அதில் தப்பால எதுவும் நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரான்ட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. போக்கா போ, இதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவுகள் என்னங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும், உன்கிட்ட இப்படி தான் எழுதி வாங்கணும், வேற வழி இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க சந்திரா. நீ மட்டும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டான் நடு தெருவுக்கு வருவேன்னு தெரியாமையே நீ சந்தோஷப்படுற, சந்தோஷமா இரு, உன்னோட அழிவுகாரம் ஆரம்பமாயிருச்சுங்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி வீட்டிலேருந்து அந்த 2 கள்ள திருடனும் வந்து காளிமா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு எந்த சந்தேகமும் வரல. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 2 கிரவுண்ட் இடத்தையும் நமக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க. அங்கே சிவனாண்டி முத்துவேல் அவங்களும் இருக்காங்க. அப்போ காளிமா கேட்குறாங்க, என்னப்பா அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு எந்த சந்தேகமே வரலையான்னு சொல்லும்போது, இல்லைங்கம்மா எங்கள் வேலையும் சந்தேகம் வரல, இடத்த கேட்கும்போது தாராளமாக கொடுத்துட்டாங்கங்கிறாங்க. சூப்பர், நாம் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. சிவனாண்டி பத்திரம் வாங்கிட்டு வர சொன்னே வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ வாங்கிட்டு வந்துட்டேன் சித்தின்னு சொல்லி பத்திரத்தை கொடுக்குறாங்க. காளிமா அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு காளிமா அந்த பத்திரத்தில் ஏதோ எழுதுறாங்க. இந்த பத்திரத்தில் சாமுண்டீஸ்வரி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. முத்துவேல் ஒன்றும் புரியலையே, என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த வீட்டை எழுதி கொடுக்க சொல்லி தான் நம்மளோட பிளான், ஆனால் நீ வேற ஏதோ இடத்த எழுதி வாங்குற மாதிரிலாம் இருக்குதுன்னு முத்துவேல் கேட்குறாங்க. இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம போய் நேரடியாக அந்த வீட்டை எழுதி கொடுனா கேட்க முடியும், இந்த பத்திரத்தில் எழுதிக்கிறதெல்லாம் மேஜிக் பேனாவில் தான் எழுதியிருக்கேன், இதை சாமுண்டீஸ்வரி படித்து பார்த்துட்டு அவள் ஒரிஜினல் பேனாவில் இங்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பா. நான் எழுதின இந்த பத்திரத்தில் எழுத்து ஒவ்வொன்றா மறைச்சிக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியோட கையெழுத்து மட்டும்தான் அந்த பத்திரத்தில் இருக்கும். அந்த பத்திரத்தில் நம்ம என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டோம்னா சாமுண்டீஸ்வரி சொத்தே பூரா நம்ம கைக்கு மாறிடுங்கிறாங்க. அடடடடா என்னம்மா ஐடியா சித்தி, உங்களோட மூளை தான், இந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி மூளை வேலை செய்யாது சித்தி. ஆமாம் இந்த பேனாவை எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சிவனாண்டி கேட்கவும், அதெல்லாம் இப்போ எதுக்கு மவனே, முதல்ல நம்ம காரியத்தை கச்சிதமாக முடிக்கலாம் அப்படின்னு காளிமா போட்ட திட்டப்படி அந்த பத்திரத்தை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு தான் நாம் எழுதி கொடுத்த வாசகம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடு சிவனாண்டி பேருக்கு மாறிடுங்கிறாங்க. சித்தி அந்த வீடு மட்டும் என் பேருக்கு மாறட்டும், அதுக்கப்புறம் அவள் இவ்வளவு நாளாக என்னை பழி வாங்கிட்டா, அவளை நான் பழி தீர்த்துறேன்னு சொல்கிறாங்க சிவனாண்டி. இந்த பத்திரத்தில் மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியை நடு தெருவில் நிற்க வச்சு அவளை பழி வாங்கிடலாங்கிறாங்க. முக்கியமாக அந்த டிரைவர் பையனெல்லாம் வீட்டில் யாரும் இல்லாத போது சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் கையெழுத்து வாங்கிருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க காளிமா. சித்தி இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, சாமுண்டீஸ்வரியை நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியே
ஆகணுங்கிறாங்க சிவனாண்டியும் முத்துவேலும். கண்டிப்பாக நிறுத்த போகிறோம் பாருங்கிறாங்க காளிமா. காளிமா சொன்ன மாதிரியே பத்திரத்தை டைப் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எழுதினதெல்லாம் மறந்துக்கிட்டு இருக்குது. முத்துவேலும் சிவனாண்டியும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. காளிமா உன்னோட ஐடியாவாதுங்கிறாங்க. சரி கச்சிதமாக இந்த காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம், போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாமுண்டீஸ்வரிக்கு எழுதி கொடுத்த பத்திரத்தில் ஒவ்வொரு எழுத்தாக மறந்துக்கிட்டு வருது. சாமுண்டீஸ்வரியோட கையெழுத்து மட்டும் இருக்குது. அப்போ கார்த்தி வந்து என்னத்தை பத்திரம்னு கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அதனோட விளக்கத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி என்னது இப்படி ஒரு டெஸ்ட் இருக்கா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, சரி அந்த விசிட்டிங் கார்டை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க கார்த்தி. அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற அட்ரஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி முகாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்து என்ன சொல்லி இப்படி வாங்கினாங்கன்னு கேட்கும்போது பெண்களோட முன்னேற்றத்துக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம், அதுக்காக இடம் தேவைப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கிற கிரவுண்டை நான் எழுதி கொடுத்தேங்கிறாங்க. நல்ல காரியத்துக்காக எழுதி கொடுக்குறீங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு தொழில் பயிற்சிங்கிறது எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் வந்து கேட்டிருக்காங்கன்னா அதில் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. சந்திரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆஹா அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, இந்த வீடு நமக்கு தான், இனிமேல் இந்த வீட்டில் நாம் வச்சது தான் சட்டம், இனிமேல் இந்த டிரைவர் பையன் என்ன சொன்னாலும் அது செல்லா காசு, இந்த வீடு நமக்கு சொந்தம் அப்படின்னு சிவனாண்டி கிட்ட சொல்லி சந்தோஷத்தில் இருக்காங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி போட்டு கொடுத்த கையெழுத்து பத்திரமும் எப்படி செல்லா காசா பண்ண போகிறாங்க கார்த்தி அப்படிங்கிறதையும் நாம் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.